உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. திருச்செங்கோட்டில இருந்து ஐயா ஜெகநாதன் ஐயா வந்திருக்காங்க. அவரை மேடைக்கு வருக என்று இன்முகத்தோடு அழைக்கின்றோம். வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 17வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்திலிருந்து ஐயா ஜெகநாத ஐயா வந்திருக்காங்க. ஐயா இன்னைக்கு சார ஜோதிடம் பற்றி சிறப்பான உரையை வழங்க இருக்காரு. அவரை நம்ம எல்லாருமே ஆசையோடு வரவேற்போம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர், செயலாளர், துணை செயலாளர்கள் மற்றும் நிர்வாக குழுவில் இருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் திருச்செங்கோட்டிலேருந்து வந்திருக்கோங்க. ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் திருச்செங்கோட்டில் ஒரு 20 வருடமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சங்கம் நடத்துறது எவ்வளோ சிரமமான ஒரு வேலை அப்படிங்கிறத நாங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கோம். அந்த ஒரு சிரமமான வேலையை மேற்கொண்டு இந்த சங்கத்தினை நடத்தி ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் போய் சேரணுங்கிறதுக்காக நிறைய சிரமப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். அடுத்தபடியாக இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த எனது ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்துங்க, கால நிர்ணயம் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம். சார ஜோதிடம் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம் பெரும்பாலும் என்ன மாதிரி இந்த சாரத்தை எடுத்துக்குவோம் அப்படின்னா, ஒரு கிரகம் எந்த சாரத்தில் நிற்கிது அப்படின்னு எடுத்துக்குவோம். கால நிர்ணயம் அப்படின்னு போகும்போது ஒரு திசை நடக்குது, ஒரு புத்தி நடக்குது, அது எந்த மாதிரி கோணத்தில் நடக்குது, என்ன சுபாவத்தில் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சார ஜோதிடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு மேச லக்கணம்னு வச்சுக்குவோமே. மேச லக்கணம், அவர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்குவோம். அவருக்கு ஒரு சந்திர திசை நடக்குது. இப்போ நம்ம காமனாக என்ன நினைப்போம்? மேச லக்கணம் சந்திர திசை நல்லாயிருக்கும், 4ஆம் அதிபதி திசை லக்கணத்திலிருந்து நடத்துது, நல்லாயிருக்கும். இது வந்து காமனாக நம்ம நினைக்கிறது. ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கு இடம் கொடுத்த கிரகம் லக்கணத்துக்கு எங்கே அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் இதனுடைய பலனே அமையுது. உதாரணத்துக்கு பார்க்கும்போது அந்த சுக்கிரன், அதாவது பரணி நட்சத்திரத்துக்குடியான சுக்கிரன் கன்னியா ராசியில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். என்ன நடக்கும்? அந்த திசையிலையும் அந்த புத்தியிலையும் என்ன நடக்கும்? அந்த திசை முடியும் வரைக்கும் அவர் கடன்லையும் வழக்குகளிலையும் நோய் நொடிகள்லையும் அவர் சிரமப்பட போகிறாருன்னு அர்த்தம். இந்த சார ஜோதிடத்தை பார்க்கும்போதுங்க, இந்த கால நிர்ணயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருட காலமாக ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில் பாரம்பரியத்தினுடைய அடிப்படையை வச்சு பார்த்துட்டு இருந்தோம். பாரம்பரியம் எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாரம்பரியத்தை தான் மீறி நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற உண்மை. அதுக்கப்புறமா அடுத்த காலகட்டங்கள் வர வர நிறைய ஜோதிட முறைகள் வந்துகிட்டு இருந்துச்சு. நாம் செஞ்சு பார்க்குற முறை அப்படிங்கிறது சந்திரன் நாடி பார்க்குறோம், சார ஜோதிடம் பார்க்குறோம், பாரம்பரியம் கலந்து பார்க்குறோம். இப்போ அந்த பார்க்கும் முறையில் ஒரு ஜாதகர் வந்து கேட்கும்போது ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அவங்களுக்கு என்ன தரப்போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த கால நிர்ணயம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சந்திரன் நாடியில் பார்க்கும்போது சந்திரன் அவர் வரும்போது அவர் ஜாதகத்தில் எந்த கிரகத்தோட தொடர்பு பெற்றிருக்காரோ அந்த காரியத்திற்காகத்தான் அவர் வந்திருக்காருன்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வரும்போது கூட நம்ம கூட பேசிட்டு வந்தேன். ஒருத்தர் பொருத்தம் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவர் வந்திருக்கிற சமயத்தில் சந்திரன் வந்து கேது மேலே போயிட்டுருக்கு. அப்போ நம்ம வந்து அவருக்கு சொல்கிறாங்க, 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க, பொருத்தம் பார்க்க வந்திருக்குங்கன்னு சொல்கிறாங்க. வாங்கி வச்சுக்கிறோம். பொருத்தம் பார்க்கத்தான் வந்திருக்கீங்க, ஆனால் நம்ம பேச போகிற விஷயம் இவருடைய தனிப்பட்ட கடனை பற்றியும், ஒரு வீட்டு சமாச்சாரத்தை பற்றியும், ஒரு நகை அடகு வச்சதை பற்றியும் நீங்கள் கருத்து அப்படி கலந்தாலோசிச்சுட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. 100% கரெக்டுங்க. நம்மிடம் வந்தது எதுக்காக? பொருத்தம் பார்க்க சொல்லிடுறாங்க அவங்களே, நான் பொருத்தம் பார்க்க வந்திருக்கேன்.
அதை வந்துங்க இவ்வளவு எளிமையா அவங்களுடைய மனோபாவத்தையும் அப்ப நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையும் தெளிவா காட்டுறது வந்துங்க சந்திரநாடி. சந்திரநாடி வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சந்திரநாடியினுடைய பலன்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி சந்திரநாடியிலிருந்து நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல அவங்க வந்த சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக அவங்க ஜாதகத்துல என்ன திசை என்ன புத்தி நடக்கிறதுங்கிறத பார்க்குறோம். அதில் வந்துங்க சார ஜோதிட முறைப்படி அவங்க என்ன செய்ய காத்திருக்குது கிரகங்கள்னு பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் அது எப்போ செய்ய போகுதுங்கிறது இந்த கால நிர்ணயம் செஞ்சு கொடுக்கும். இந்த கால நிர்ணயம் செய்வதற்கு இந்த சார ஜோதிடத்தில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த பாகையில் சந்திக்குதோ அப்போதான் அந்த நிகழ்வு நடக்கும். சரியா சொல்லலாம், சரியா மாசம் சொல்லலாம், தேதி சொல்லலாம், நாள் கூட சொல்லலாம். இன்னைக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பு இருக்குதுங்கிற வார்த்தையை ஏன் சொல்றோம்? அடிச்சு திருச்சி சொல்ல வேண்டியதானே? சொல்லக்கூடாது. சொல்ல முடியும், ஆனா சொல்லக்கூடாது. ஏன்னா ஜோதிடருங்கிறவர் ஒரு வழிகாட்டியே தானே தவிர ஒரு ஆர்டர் போடுற அதிகாரி அல்ல. நவகிரகத்துக்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஸோ அப்படி பார்க்கும்போதுங்க எந்த ஒரு ஜோதிடரும் நான் முழுசும் கத்துக்கிட்டேன்னு நினைக்கும் போது ஜோதிடம் மறந்து போயிடும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட ஜாதகங்கள் லட்சத்து தொற்றுச்சு. மேக்சிமம் நம்மளுடைய அந்த ஜோதிடம் பார்த்தவருடைய ரிசல்ட் நமக்கு ஒரு 85% மேலே சக்ஸஸாக இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம மேற்கொண்டு கற்றுக்கணும்னு வரும்போது மட்டுமே அந்த ஜோதிடம் நமக்கு மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம கற்று முடிச்சிட்டோம் இதுதான் அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே மறந்து. ஸோ வந்துங்க நாம் ஜோதிட ஆர்வலர்களும் சரி, கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களும் சரி, சாதாரண பொதுமக்களும் சரி, ஒரு ஜோதிடரை அணுகும்போது திசை புத்தியினுடைய உண்மையான தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு அடுத்தது அந்த திசை புத்தி என்ன தர இருக்குதோ அந்த ஜாதகத்தில் அது கால நிர்ணயத்தை நம்ம அவருக்கு டைம் கொடுத்து கேட்கணும். நம்ம அவசரப்படுத்தும் போது அந்த ஜோதிடர் வந்து அவசரத்தன்மையில் ஒன்று சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைம் கொடுத்து நம்ம கேட்டோம் அப்படின்னா அவர் தெளிவாக சொல்லிடுவாரு, இந்த வருஷம் இந்த மாதம் இந்த தேதிகளில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி வந்துங்க இந்த கால நிர்ணயங்கிறத நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது சொன்னோம், யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகங்கள் இருக்குது. அதாவது பஞ்சமகா புருஷ யோகங்கள், தர்மகர்மாதிபதி யோகம், ஏகப்பட்ட யோகங்கள் இருக்குது. ஒரு ஜோதிடத்தில் பார்த்து ஜாதகத்தை பார்த்து இந்த யோகங்களை சொல்லும்போது அவர் அந்த ஜாதகர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் அதெல்லாம் எப்போ நடக்குங்கிறதுக்கு ஒரு கால நிர்ணயம் வேணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அந்த கால நிர்ணயத்துக்கு உண்டான காலகட்டத்தில் அவருக்கால அதை ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் இது சொல்லிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஒரு குழப்பமாக தெரியுமே தவிர தெளிவான முடிவை நம்ம தர்றதுக்கு இதை விட்டு வேறு வழியே இல்லை. நாமளும் எல்லா காலகட்டத்துக்குள்ளாரையும் போயிட்டு வந்தாச்சு. அப்படி பார்க்கும்போது ஒரு மாணவருக்காக கல்விக்காக வராங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய 4ஆம் இடம் 9ஆம் இடம் வெளிநாட்டு கல்வியாக இருந்தால் 7 9 11 எல்லாமே பார்க்குறோம்னு வைங்களேன். ஆனால் அந்த கால நிர்ணயத்தில் அந்த கல்விக்குண்டான சகாயஸ்தானம் இருக்குதாங்கிறத பார்க்கணும். அந்த வாய்ப்பு இல்லைன்னா அந்த பையனை கொண்டு போய் விட்டு அவன் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவனுடைய ஜாதகம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மேசம் சிம்மம் விருச்சகம் இதில் லக்கணமோ ராசியை சம்மந்தப்பட்டிருக்கணும். அதே மாதிரி சந்திரன் செவ்வாய் குரு ஏதாவது ஒரு நட்சத்திர அடிப்படையிலையோ பாகை முறை அடிப்படையில கூட சம்மந்தப்பட்டிருக்கணும். அப்போ வந்து அவன் படிக்கலாம். இதெல்லாம் சொல்லிட்டு அவனுக்கு நடக்கிற திசாபுத்தி பார்க்கும்போது அவனுக்கு ராகு திசை 8லேருந்து நடத்திட்டு இருந்துச்சுன்னா அவன் போய் கொண்டு போய் விட்டு என்ன பண்ணுறது? இதுதான் நான் மேக்சிமம் நடக்கக்கூடிய தவறுகளாக இருக்குது. நம்ம பெற்றோர்கள் வந்து விருப்பத்துக்காக அந்த ஜோதிடரை கேட்கும்போது அவர் அதில் ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்குதான்னு தொலைவ ஆரம்பிச்சிருவார். அதை விடுத்து நாம் கால நிர்ணயத்தில் எங்கே போயிட்டு இருக்கு ஜாதகம், இதில் என்ன வயதோட்டம்லாம் பார்க்கலாம், எந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம். இன்னும் ஏஎல்பி முறையில் பார்த்தோம்னா லக்கணமே மாறுதுமாங்க. நிறைய முறைகள் இருக்குது. ஆனால் எந்த முறையில் ஜோதிடம் பார்த்தாலும் அது அத்தனையுமே எத்தனை நதிகள் உற்பத்தி ஆனாலும் கடலை போய் சேர்ற மாதிரி ஒரே விஷயத்தில் தான் வந்து சேரும். அது வந்துங்க பாரம்பரியம். அதுலேருந்து யாருமே அதை மீறி நான் புதுசாக கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சொல்லலாம், சில விரைகளை சொல்லும்போது நம்ம கேட்குறக்க நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அதோடைய உள்ளே போய் பார்த்தோம்னா இதை மீறி எதுவுமே இல்லைங்க. அந்த காலத்தில் கொடுத்த மகான்களை மீறி எதுவுமே நம்ம வந்து புதுசாக கண்டுபிடிச்சிடல. ஆனால் புதுசாக கண்டுபிடிக்கிற மெத்தடில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா எளிமைப்படுத்தியிருக்கோம். அந்த காலத்தில் தொழில் குறைவு, இந்த காலத்தில் தொழில் அதிகம். அந்த காலத்தில் ஒரே ஊரில் இருந்தாங்க. சாதாரணமாக கிராமத்தில் இருக்கும், எந்த பக்கம் இருந்து எனக்கு பொண்ணு வருங்க அப்படின்னு கேட்பாங்க கிராமத்தில். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த திசையில் வடகிழக்கு திசையில் கிழக்கு திசையில் தென்கிழக்கு தென்மேற்கில் அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி சொன்னோம். ஆனால் இன்னைக்கு யாராவது அவங்க ஊரில் இருக்காங்களா? யாருமே அவங்க ஊரில் கிடையாது. இப்போ போய் நம்ம திசையை சொல்லி என்ன பண்ணுறது?
ஸோ இது வந்து அப்டேட்டுன்னு சொல்றது, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறதுன்னு. அதுல வேணா அந்த கண்டுபிடிச்ச முறைகள் சரியா இருக்குமே தவிர, நான் இதை சொல்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய காணொலிகள் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு. யூடியூப்ல நிறைய புது புது விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. புது விஷயங்கள் கொடுக்கறது நல்ல ஆரோக்கியமானது தான். ஆனா எப்பயுமே அந்த கண்ட்ரோல் அடிப்படையை மறந்து செஞ்சிடக்கூடாது. அதுதான் நிறைய பேர் சொல்றாங்க, நான் இது கண்டுபிடிச்ச இதுதான் அப்படிலாம் கிடையாது. நீங்க கண்டுபிடிச்சதுல இது ஒரு விதம், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் சொல்ல முடியுமே தவிர இதை பார்க்கணுங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகம் வந்து பார்க்க வராங்க அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு ஜோதிடருமே அன்றைய கோச்சாரத்தை ஒரு போர்டில் எழுதி வச்சுக்கிறது நல்லது. இப்போ என்ன கரணம் ஓடிக்கிட்டு இருக்குங்க அது தெரிஞ்சிருக்கணும். பாலவகரணம் ஓடிக்கிட்டு இருக்கு, பாலவகரணம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கரணங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். யோகம் வியாதிபாத யோகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுமே நம்ம பார்த்து வரும்போது, இப்போ விசாகத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்க, விசாகம் ஓடிக்கிட்டு இருக்கு. விசாகத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க வராருன்னா அந்த அந்த ஜாதகத்துக்கு வயது 21 to 27 இருக்குதுன்னா கண்டிப்பா அவன் காதல் திருமணத்துக்காக கேட்க வந்திருக்கான்னு அர்த்தம். ஈஸியா சொல்லிக்கலாம். விசாக நட்சத்திரத்துக்காரங்க எந்த சூழ்நிலையிலையுமே நிச்சயமாக பேரண்ட்ஸை சார்ந்து இருக்க மாட்டாங்க. இதுக்கு எளிமையான ஒரு உதாரணம் பழனி முருகன் எடுத்துக்கலாம். எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு தனி மக்கள், என்னை சந்திக்கணும்னா எல்லாம் அங்க வாங்கன்ட்டு போயிட்டார். அவங்க அப்பாவே போய் கீழே நின்று தான் கூப்பிட்டாரு. நான் மேலே வரல, நீ போய் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு கீழே திருஆவணன் குடி தானே பழனி, அங்க நின்றுக்கிட்டார். ஸோ விசாக நட்சத்திரத்தில் நம்ம ஒருத்தர் வரும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அதுக்கு வந்துங்க அடிப்படையாக பார்த்தீங்கன்னா புலிப்பாணி பாடல்லேருந்து இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா உத்திரம் முதல் கால், விசாகம் 3ஆம் கால், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூராடம், இப்படி சில கால்கள் சொல்லுவார். கண்டிப்பாக கூட்டம் கூட்டி தான் காலியான் பண்ணுவான் பார் அப்படின்னு நினைச்சவங்க கண்டிப்பாக பிரச்சனை பண்ண போகிறான்னு அர்த்தம். நார்மலாக பார்க்கும்போது காதல் திருமணத்துக்கு நம்ம எடுக்கும்போது 5-7 சம்பந்தம் இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் அந்த காதல் திருமணம் நடக்கிறத பார்க்குறோம். அந்த 5-7 சம்பந்தம் பெற்று 9ஆம் அதிபதியை சுபரா பார்க்கும்போது அது பேரண்ட்ஸை சேர்த்து கட்டி வைக்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு அஷ்டமாதிபதி பார்க்குறாரு, 6ஆம் அதிபதி பார்க்குறாருன்னா ஒரு சண்டை சச்சரவுலையோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே அது நடக்குது. 11ஆம் அதிபதியை சேர்ந்து பார்க்குறாரு அப்படின்னா அவர் அதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராகிட்டார்னு அர்த்தம். 11ஆம் இடங்கிறது தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் 11ஆம் இடமா இருக்கும். அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம். அப்போ 11ஆம் இடம் கெட்டதானே? கண்டிப்பாக கிடையாது. 11ஆம் இடம் நல்லா இல்லைன்னா ஒரு ஜாதகம் ஃபெயிலியர் ஆகி போயிடும். ஏன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயலுக்கு ஒரு உண்டான பிரதிபலன் கிடைக்கிறதுக்கு 11 முக்கியம். இப்போ சாரஜோதிடத்தில் பார்க்கல இந்த 11ஆம் அதிபதியினுடைய காலில் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்கணும். 1. 2வது யாரும் இல்லை வச்சுக்குவோம். 11ஆம் அதிபதி நிற்கக்கூடிய பாகையை பார்க்கணும். கிரகங்களில் பாகை முறை இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்கறது சரியா வராதுங்க. இப்போ தான் நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு, போட்டோம்னா நமக்கு எத்தனை டிகிரின்னு காமிச்சிருது. ஒரு ஜாதகத்தில் குறைந்த பாகை எடுத்த கிரகமும் அதிக பாகை எடுத்த கிரகமும் ஒரு ஜாதகரை 2 கையை பிடிச்சிக்கும். குறைந்த பாகை எடுத்த கிரகம் இந்தவங்களுக்கும், அதிக பாகை எடுத்த கிரகம் இந்தவங்களுக்கும். இதுக்கு நடுவில் தான் அந்த ஜாதகர் போராடிட்டு இருப்பார், யாரா இருந்தாலும் சரி. அந்த குறைந்த பாகை அடைஞ்ச கிரகம் அவர் வாழ்க்கையில தொலைவிக்கிட்டே இருப்பார். லைஃப்ல சந்திரன் குறைந்த பாகைன்னா அவர் பாசத்தை நோக்கியே தொலைவிட்டு இருப்பார். அவர் என்ன செஞ்சாலும் அவங்க அம்மா கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்க முடியாது. அதே மாதிரி சூரியன் 0 டிகிரி இருந்து அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்க முடியல. மேலதிகாரிகிட்ட என்னதான் மாடா உழைச்சாலும் நல்ல பேர் வாங்க முடியல. அரசாங்கத்துக்காக எத்தனை அப்ளிகேஷன் போட்டாலும் கிடைக்க மறுக்கிறது. அப்படிங்கிறதுல அந்த பாகை முறையில் கண்டுபிடிக்கலாம். அதிக பாகை வாங்கின ஹெச்டின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்கும்போது அது தன்னைப்பால் அவரை தொலைவிட்டு வந்து அந்த நல்லதை பண்ணும். இப்போ நம்ம சொல்லுவோமே, திதி தேவதைகள், கர்ணநாதன், யோகி, இதெல்லாம் என்ன செய்வாங்களோ அந்த வேலையை அதிக பாகை வாங்கின கிரகம் செய்யும். ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க, ரொம்ப எளிமையாக ஜோதிடத்தை சொல்லிடலாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு ஜாதகத்தை, அந்த ஜாதகத்தில் சூரியன் வந்து 29 டிகிரி காமிக்கிறாரு. ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கட்டும், அது நீச்சமாக உச்சமாக ஆட்சியெல்லாம் வேண்டாம். 30 டிகிரி 29 டிகிரி காமிக்கிறாரு. ஹை டிகிரி அவர் தான். அவருக்கு வயது வந்து ஒரு 45 to 50 வயது இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் கேட்குற முதல் வார்த்தை, முதுகெலும்பு எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுல நீங்கள் சிரமப்படுறீங்களான்னு கேட்டால் ஆமாம் பார். நீங்கள் வேணா செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு யோகம் கூட இருக்குது, வஜ்ரம் நாம யோகம். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆமாம், வஜ்ரம் நாம யோகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வீட்டில் யாருக்கு போல்ட்டு போட்டிருக்குன்னு கேட்கலாம். வஜ்ரம் வரியானில் இருக்குன்னா வீட்டில் யாருக்கு வலிப்பு நோயோ அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கோ சரவாங்கியோ வந்திருக்கான்னு கேட்கலாம். பிரீத்தி நாம யோகத்தை நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை காதல் திருமணம் நடந்திருக்குன்னு கேட்கலாம். சிவம் நாம யோகம், சித்த நாம யோகம், துருவ நாம யோகத்தை பார்த்தா உங்க வீட்டில் யார் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்கன்னு கேட்கலாம். எத்தனை இருக்குதுங்க. அப்படியே அந்த பயோடேட்டான்னு சொல்லக்கூடிய முதல் கட்டத்தை பார்த்துட்டோம்னாவே உள்ள ஜாதகங்களை போகவே சொல்லிடலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். சரி, இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு 24 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய 6 மணி நேரம் 8 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் பொதுவாக பொருந்துமானா பொருந்தாதுங்க. சொல்லும் போது அது வந்து கரெக்டாக இருக்கும், ஆனால் பொதுவாக பொருந்தாது.
அதை பொதுவாக பொருந்த வைக்கிறதுக்கு, ஒரு யோகத்தை பொருந்த வைக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து கிரகங்களுடைய பாகை முக்கியம். ஒரு ஜாதகத்துல புதன் அதிக பாகை வாங்கிட்டாருன்னா அவர் காதல் திருமணம் செய்ய போறாருங்கிறது ஒரு தகுதி. அதே அதே ஜாதகத்துல ராகு கேது அதிக பாகை வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சமுதாயத்தால் ஒரு குற்றம் சாட்டப்பட்டு குடும்பத்தினருடைய வெறுப்பை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கன்னு எச்சரிக்கை பண்ணலாம். ஜோதிடத்தோட வேலையே என்னன்னா, வந்ததை சொல்றதல்ல, வருமுன் காக்கிறது தான் நம்ம வேலை. ஐயா இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, இந்த பக்கம் போனா குண்டு குழி இருக்குது, நீங்க ஒரு 90ல போறீங்க, கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கங்க, சமாளிச்சுக்கலாம். நீ குறைக்கிறனால குண்டு குழி மாற போறது இல்லை, ஆனா நீங்க கொஞ்சம் சௌரியப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ற அருமையான அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பு தாங்க இந்த ஜோதிடம். நம்முடைய கிளைன்ல பெரிய பெரிய நபர்கள் இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் அந்த ஜோதிடம் கூறி முடிக்கிற வரைக்கும் அந்த ஜோதிடர் தான் ராஜா. உண்மைதானே? ஒரு கலெக்டருக்கு நீங்க ஜாதகம் பார்த்துருப்பீங்க, டாக்டருக்கு பார்க்குறோம், ஜட்ஜுக்குன்னு பார்த்துருக்கேன், பெரிய தலைவர்களுக்கு பார்த்துருக்கேன். அந்த ஆரம்பிச்சு ஜாதகத்தை ஓப்பன் பண்ணிட்டு அதை முடிச்சு அவங்க கேள்விகள்லாம் முடிச்சு ஜாதகத்தை மூடி வைக்கிற வரைக்கும் யார் பேச்ச கேட்கணும்? நம்ம பேச்ச தான் கேட்கணும். அப்ப ஒரு அப்பாவை விட, ஒரு குருநாதரை விட, அதாவது சொல்லி தந்த வாதியாரை விட, ஒரு பெரிய உயர் அதிகாரியை விட உயர்ந்த அந்தஸ்துல உங்களை வச்சு பார்க்குறாரு. இவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றப்போகுது அல்லது வாழ்க்கையை பாதுகாக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்பி அவ்வளவு பெரிய நபர் உங்ககிட்ட வர்றாருன்னா நாம என்ன செய்யணும்? தினசரி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். கட்டுறது போதுன்னு நின்னோம்னா முடியவே முடியாது. இப்ப நீங்க ஐயா பேசும்போது ஒரு விஷயத்தை நான் காதுல கேட்டு கத்துக்குவேன், அவங்க பேசுறாரு, சார் பேசுறாரு, கத்துக்குவேன். கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது எங்க கற்றுக்கிறது நிக்குதோ அந்த இடத்துல நின்னே போயிருதுங்க. எனி டைம் ஜோதிடத்துக்குள்ளாரே வரும். எல்லாமே ஜோதிடத்துக்குள்ளார பார்க்கலாம். ஒரு பொருளை பார்த்தா ஜோதிடம் வரணும். அதாவது மிருக சீரசம், தேங்காய் இருக்குது, ஆரஞ்சு பழம், உத்திரம் இருக்குது, வாழைப்பழம், திருவாதிரை இருக்குது, இப்படி எதை பார்த்தாலும் அதுக்குள்ளார வரணும். ஒரு மேஜையா மக நட்சத்திரம் இருக்கு, டைனிங் டேபிள் மக நட்சத்திரம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பூர நட்சத்திரத்துக்கார் அவரு, சார் தொடர்ந்து எனக்கு பணம் வர்றதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. தொடர்ந்து உங்களுக்கு பணம் வரணும்னா உங்களுடைய பில் புக்கை டைனிங் டேபிளில் வைங்க, டைனிங் டேபிள் மேலே செல்ஃபோனை வைங்க, டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு வர வேண்டிய பணத்தை வசூல கேளுங்கன்னு. இதெல்லாம் ஏன் சொன்னேன்? மக நட்சத்திரம் டைனிங் டேபிள், அவ்வளோதான். ஒரு பொருளை இயக்கிறது மூலமாவே நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்க முடியுங்க. இந்த மைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் 3 கூட கிரகம் 11 உட்காந்துருக்குன்னா மைக் வந்து அவங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு அர்த்தம். ஸோ வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு திசையை நடத்துகிற கிரகம் 3ஆம் அதியினுடைய தொடர்பு இருந்தால் அல்லது மிதுன ராசியினுடைய தொடர்பு இருந்தால் நிச்சயம் நீங்கள் இந்த யூடியூப்னு சொல்றது, அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக்கு, இதில் வந்துங்க ஒரு பெரிய சகாயத்தை அடைஞ்சு ஒரு புகழின் உச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி இந்த சேனல்லாம் நடத்துறோம் இல்லைங்களா, இந்த சேனல் நடத்துறதுல யாராவது ஒருத்தருக்கு, அதாவது ஒரு டெக்னீஷியனுக்கோ அந்த நடத்தக்கூடிய அட்மினுக்கோ யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த மிதுன ராசி சப்போர்ட்டும் அல்லது மிதுன ராசியை மிதுன லக்கணத்துல பிறந்திருந்தாலோ அல்லது ஜாதக ரீதியா 3ஆம் அதியுடைய திசை நடந்தாலோ கண்டிப்பா அது சக்சஸ் ஆயிடும். இது நிறைய யூடியூப் சேனலுக்கு நான் நேரடியாகவே அவங்களுக்கே பார்த்து சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இப்படி விஷயங்கள் இருக்கு. இதை வந்துங்க இந்த யோகத்தை சொல்லிட்டு அந்த யோகத்தை தரக்கூடிய கிரகம் எந்த சாரத்தில் இருக்குதுங்க பார்க்கறத மறந்து விடக்கூடாது. உதாரணத்துக்கு இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒருத்தர் வெளிநாடு போறார், வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கிறார், நிறைய சம்பாதிச்சு நம்ம நாட்டுக்கு அனுப்புறாரு. அதில் அவங்க வந்து சொத்து பத்துகள் வாங்குறாங்க, நல்ல சௌரியமான பெரிய வீடுகள் கட்டுறாரு. இது எல்லாம் செஞ்சுட்டு அந்த நபர் என்ன செய்யறாருன்னா, அந்த வெளிநாட்டில் ஒரு சின்ன ரூம்ல ஒரு 3 பேர்த்து கூட ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு அசௌரியமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கார். இதுக்கு என்னங்க அர்த்தம்? நீங்க சம்பாரிச்சது அதிகம், இவருக்கு இந்த யோகம் கிடைக்கல அப்படின்னா லக்கணாதிபதி லக்கணத்தை பார்த்தா சம்பாரிச்சதெல்லாம் அனுபவிச்சிடலாம், அல்லது லக்கணாதிபதி நின்ற ஸ்தானாதிபதி லக்கணத்தை பார்த்தாலும் சம்பாரிச்சதெல்லாம் அவரே அனுபவிப்பாரு. குறைஞ்சபட்சம் அந்த சாரத்துக்கு உண்டான கிரகம் பார்த்தா கூட தொட்டுக்க தொடச்சிக்கன்னு அனுபவிப்பாரு. இது எதுவுமே இல்லைன்னா சம்பாரிச்ச பணத்தை மற்றவங்க தான் அனுபவிப்பாங்க, நிச்சயமா அனுபவிப்பாங்க. இதை வந்து இன்னொரு பெரிய விஐபி ஒருத்தர் பார்க்க போகுது. அவர் கேட்டார், தம்பி எனக்கு வந்து இத்தனை கோடி ரூபா சொத்து இருக்குது, ஒரு டபுள் டிஜிட்ல, இத்தனை கோடி ரூபா கடன் இருக்குது சிங்கிள் டிஜிட்ல, அதாவது ஒரு 20 கோடி கடன், 8 கோடி 60 கோடி சொத்து, 8 கோடி கடன். இதுல நான் சாப்பிட்றது தினசரி 3 இட்லி, காலையில மதியானம் 1 கப்பு கூழு தராங்க, நைட்டு 2 சப்பாத்தி தராங்க, இதுக்கு நான் 8 கோடி ரூபா கடன் போடணுமான்னு கேட்டார். யாராச்சும் இதை பத்தி யோசனை பண்ணியிருக்கிறோமா சொல்லுங்க? 8 கோடி கடனுக்கு எவ்வளவு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா 8 கோடிக்கு வட்டி என்னாச்சுங்க? அப்ப இதுக்கு பேர் தாங்க கர்மான்னு சொன்னேன். நீங்க பேசும்போது சொன்னீங்களா ஆசைன்னு, இந்த கர்மாங்கிறது இதுதான். இந்த கர்மாங்கிறது என்ன பண்ணும்னா, நம்ம வீட்டில் ஒரு எலி தொல்லை இருக்குன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எலி பொறி வாங்கிட்டு வருவோம், கூண்டு. அந்த கூண்டுக்குள்ளார என்ன வைப்போம்?
எலிக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை வைப்போம். ஒரு தேங்காவை சுட்டு வைப்போம், ஒரு தக்காளி உதவி வைப்போம். இந்த எலி என்ன பண்ணும், அந்த தேங்காவுக்கு ஆசைப்பட்டு உள்ள வந்து மாட்டும். இப்ப நம்மளுடைய ஆசைகள்ங்கிறது தான் கர்மா. இந்த பொருள் மேல எனக்கு மிகப்பெரிய ஆசைன்னா கர்மா என்ன பண்ணுவோம், அட நீ இங்கே தான் லாக் ஆவியா, நாங்க வந்து உட்காருவா அப்படின்னு அந்த இடத்துல போய் உட்காரோம். என்னைக்கு அது கிடைக்குதோ அன்னைக்கே கர்மா ஸ்டார்ட் ஆகும். எப்பயுமே வச்சுங்க, நம்மளுடைய ஆசைகளையும் நம்மளுடைய திட்டங்களையும் முழுசு நிறைவேற்றினா 1000 வருஷம் உங்களுக்கு ஆயுசு கொடுத்தா கூட பத்தாது. பத்துமா? பத்தவே பத்தாது. அப்படி இருக்கும்போது ஒரு முடியாத பயணத்துக்காக எதுக்கு இந்த போராட்டம்? ஒரு ரேஸ் ஓடுது, ஓடிக்கிட்டே இருக்கும். பக்கத்துல பார்த்தா ஒருத்தன் ஓடியாரான், அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு எம்எல்ஏ ஓடுறான், அதுக்கு முன்னாடி பார்த்தா தொழில் அதிபர் ஓடுறான், பில்கேட்ஸ் கூட ஓடிட்டு இருக்கிறான். எங்கடா முடியும் இந்த பயணம்னா தெரியாது இவனுக்கும். அப்புறம் ஏன்டா ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க? யோசனை பண்ணுங்க. ஓட்டம்னா ஒரு எண்டு இருக்கணும், அப்பதான் ஜெயிக்கிறவன் யாரும் தோக்குறவர் தெரியும். இந்த ஓட்டத்துல பிறந்து விவரம் தெரிஞ்ச உடனே 7 வயசு வரைக்கும் அவங்கவுங்க லைஃப்காக வாழ்ந்துக்கலாங்க. அதுக்கு மேல அதையே இப்ப குறைச்சிட்டானுங்க ஸ்கூல்ல கொண்டு விட்டு. அந்த விவரம் தெரிஞ்சதுல இருந்து போய் சேர்ற வரைக்கும் இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. புகழை நோக்கி, பணத்தை நோக்கி, லட்சியத்தை நோக்கி, எதிரி அழிக்கிறத நோக்கி. என்ன அந்த ஓடி சாதிச்சிருக்கானா ஒண்ணுமே கிடையாது. ஓட ஓட அவன் கூப்பிட்டானா டக்குன்னு வண்டி ஏறி போயிட்டே இருக்கணும். இங்க இருக்கிற பணம் செல்லாது, இங்க இருக்கிற சொத்துக்கள் செல்லாது, உறவுகள் மறந்து போகும், ஊர் மறந்து போகும். நமக்கு யாருன்னு நமக்கே தெரியாது. எதுக்காக இந்த இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு அஷ்டம சனி வந்துருச்சு, ஒரு 7.5 வந்துருச்சு, ஒரு பாதகாதிபதி தசை வந்துருச்சு அப்படிங்கிறப்ப நல்லா இந்த நான் சொன்ன இந்த 4 வார்த்தையை திருப்பி கேட்டீங்கன்னா அப்படியே இலகுவா மாறிடலாம். அடப்போங்கிறதுல ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு போய் எதுக்கு இந்த பார்த்தான்? இறைவனை அப்படியே கெட்டியா பிடிக்கும்போது கிரகங்கள் அப்படியே விலகி நிற்கும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஒரு நண்பர் வந்துங்க சனி பயிற்சி ஆனோன்னு எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் வந்து பூர நட்சத்திரம். ஐயா அந்த மாதிரி வந்து அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு டிவியில் போடுறாங்க. டிவியில் ஒரு ஐயர் வந்துடுறாரு, காலையில் ஒரு எல்லாத்தையும் பயப்படுத்துறாரு. வந்து சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறாரு. நான் என்ன செய்யறது? இப்போதான் வந்து நான் ஃபேக்ட்ரிக்காக 1.5 கோடி ரூபாவில் மிஷினரி வந்து வெளிநாட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இந்த சீர்சக்கர்னு சொல்லுவாங்க, அந்த தேங்காய் பூத்துண்டு கம்பெனி, பெரிய கம்பெனி. அதெல்லாம் இந்த லூம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கோடிக்கணக்கில் வருங்க. எனக்கு வந்து திடீர்னு பயப்படுத்துறாங்க, வீட்டில் இருக்கிறவங்கலாம் கவலைப்படுறாங்க, நீங்கள் ஏதாச்சும் சொல்லி அவங்களுக்கு தேத்தணும், என்ன சொல்கிறீங்கன்னாரு. நான் அவருடைய ஜாதகம் என்னுடைய இதில் சிஸ்டத்தில் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் மீன ராசியில் சுக்கிரன் வந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கு, நல்ல நிலையில் இருக்கு. உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஆனதுக்கு பிற்பாடு தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். உண்மை. ஒரு கிரகத்தினோட பயிற்சி ஆகும்போது அந்த கட்டத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால்தான் அந்த பயிற்சி, இல்லைன்னா வெறும் காலி பாக்ஸ். இப்போ நீங்கள் வரீங்க, உங்கள் அலுவலகத்துக்கு நான் வரேன், நீங்கள் அங்கே இருந்தால் சந்திப்பு நிகழும். நீங்கள் இல்லை அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அவர் சார் வரலைன்ட்டு நான் கிளம்பி போயிடுவேன். இதே மாதிரி தாங்க மீன ராசியில் எந்த கிரகமும் இல்லாதவங்க இந்த சனி பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மேசராசிக்காரர் ஒருத்தர் பயந்துட்டே கிடையாது, ஐயா என்ன ஏதாச்சும் பண்ணிருமா? பண்ணாது. அடுத்த ரவுண்டு வருது, 2.5 வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி வரும்போது அதுக்குண்டான வேலையை பார்ப்பாரு. மீனத்தில் எந்த கிரகமும் உங்களுக்கு இல்லை, அதனால உங்களுக்கு சனி பயிற்சி இல்லை. 7.5 இன்னும் ஆரம்பிக்கலன்னு தெளிவாக சொன்னேன், சவாலாக சொன்னேன், உறுதியாகவே அதை ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். எத்தனை பேர் இதில் பயந்துகிட்டு இருக்காங்க. அப்புறமேல் தான் அவர் தைரியமானார். இன்னைக்கு எல்லாம் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது எதுக்கு இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். ஏன்னா பயம். இந்த கோச்சாரங்கிறது 20% தாங்க, 80% தசாபுத்தி தாங்க. தசாபுத்தி தான் 80%. இந்த 20% கோச்சாரம் வெகு மக்களை கலங்கடிச்சது. ஒரு படிப்பை அந்த ஒரு பையன் கேட்குறான், அங்கிள் நான் வந்து இதுக்கு நீட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், போன வருஷம் பரவாயில்ல, இந்த வருஷம் வந்து சனி பயிற்சி ஆயிடுச்சு, நல்லா பேசிக்கிறாங்க, நான் பாஸ் ஆகணும் மாட்டினான்னு அவனுக்கு அந்த நெகட்டிவ் வந்து உள்ளே போய் உட்காந்துருச்சு. அவன் எப்படிங்க படிப்பான்? அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த பொது பலனே வேண்டாம். பொது பலன்கிறது பொது பலனா இருக்கட்டும். பொது பலன் எத்தனை கரெக்டாக நடந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன வருஷம் அருமையாக 2, 5, 7, 9 உட்காந்து குரு அள்ளி தராத கஷ்டத்தை இருந்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன் இப்படி தேவையெல்லாம் போட்டு குழப்பணுங்கிறதுக்காக இந்த ஒரு கருத்தை நம்ம முக்கியமாக சொல்கிறோம். இந்த சந்திரன் அடியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சுப கிரகம் ஒரு பாவ கிரகத்தோட சேரும்போது என்ன தன்மை அடையுது. அதே மாதிரி இதில் நான் பார்க்குற மெத்தடில் இன்னொரு விஷயம் சொல்லுவேன். என்னன்னா கெமிஸ்ட்ரிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவேன். ஒரு நண்பர் வந்துங்க ஒரு நண்பரோட சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறார் அப்படின்னா, இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், தொழிலுக்கு உண்டான சனி பகவான், அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரமோ ராசியோ அவர் ஜாதகத்தில் கேது உட்காந்துருக்கூடாது. அப்போ வந்துங்க ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகுது. அந்த கெமிஸ்ட்ரி என்ன பண்ணுதுன்னா, சனினா தொழில், கேதுன்னா தடை, கேதுன்னா பிரேக். அப்போ அந்த நண்பர் வந்து பழகும்போது அவருக்கு இனிமையானவராக இருக்கார். ஆனால் தொழில் வகையில் ஒரு பங்குதாரராக மாறும்போது மிகப்பெரிய சரிவுக்குள்ளாகிறார். அதே இன்னொரு நண்பர் வர்றார், இவருடைய சனி இருக்கும் இடத்துல அவருடைய சந்திரன்.
இவருடைய குரு இருக்கிற இடத்துல அவருடைய சுக்கிரன், இரு ஜாதக கூட்டு விளைவுன்னு இதுக்கு பேருங்க. இந்த இணைவு வந்து ஒரு கெமிஸ்ட்ரியை உருவாக்குது. அவர் கூட சேர்ந்ததுக்கு அப்புறமேல தான் அவருக்கு தொழில் ஒரு புடிமானம் கிடைக்குது, ஆர்டர்ஸ் கிடைக்குது. இவர் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா செலவும் போக மிச்சம்னு சொல்லி வீட்டுக்கு பணம் எடுத்துட்டு போறாரு. எதுங்க? சுக்கிரன் குரு. அதே மாதிரி குரு குரு சனி சந்திரன். அதாவது இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நம்மளுடைய என்ன ராசியோ, நாம என்ன ராசியோ அந்த ராசியில ராகு கேது இருக்கிறவங்களோட சேரும் போது தொழில் விஷயத்தில் நமக்கு தடை வருகிறது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இது ஒரு அருமையான கருத்துல இந்த கருத்தை வந்து நீங்க அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே தெளிவாக பொருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் செய்யும் போது இதை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது. ஒரு பெரிய நல்ல பிரபலமாக பேசப்பட்ட ஒரு திருமணம் தான் அது. அந்த பொண்ணு வந்து டக்குன்னு இறந்துட்டாங்க. அவங்க இறந்தப்ப இந்த ஒரு கேள்வி வந்துச்சு, இவ்வளோ பெரிய விஐபிங்க எத்தனை பேர்கிட்ட ஜாதகத்தை பார்த்துருப்பாங்க, எத்தனை ஜோதிடர்கள் அதை அலசி ஆராய்ஞ்சிருப்பாங்க, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தப்ப அதை வந்து நம்ம ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணும்போது அங்கே கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சனி அப்படிங்கிறவர் ஆயுள்காரகன் ஆச்சுங்களா. அந்த பொண்ணோட சனி அப்படிங்கிறது ஆயுள்காரகன். இந்த பையனோட ஜாதத்துல அதே நட்சத்திர புள்ளியில கேது ஆயுளை நிறுத்திடுது. ரெண்டாவது, இந்த இணைவு வரும்போது இயற்கையாகவே அவங்களுக்கு மனோபலம் குறைஞ்சு போயிருது. ஏன்னா சனிங்கிறது சகிப்புத்தன்மை, கேதுங்கிறது வெறுப்பு. ஒரு விஷயத்தை வெறுக்கணும்னா கேதுவோட தயவு இல்லாமல் வெறுக்க முடியாது. ஒரு துறவி ஆகணும், கேதுவோட தயவு வேணும். ஏன் ஒரு கட்சியில போய் சேரணும், கேதுவோட தயவு வேணும். ஏன்னா கட்சியில் சேர்ந்து 4 பேர் 4 விதமா பேசுவான், அதையெல்லாம் தாங்கணும். ஒரு இயக்கத்தை நடத்தணும், கேதுவோட தயவு வேணும். கேது இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த இணைவு கெமிஸ்ட்ரின்னு வரும்போது மட்டும் இந்த பிரச்சனை வரும். ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்குன்னா, சுயமா ஆரம்பிக்கிறீங்களா? தாராளமா ஆரம்பிங்க. லக்கணத்துக்கு 4, 6, 8, 12 சந்திரன் இல்லைன்னா ஆரம்பிங்கன்னு சொல்லலாம், இருந்தா சொல்லக்கூடாது. அதே சந்திரன் சனியனுடைய புணர்ப்பு தோஷத்தோட சம்மந்தப்படுறாருன்னா தொழில் கெட்டியா பிடிக்கும், மற்றதெல்லாம் ஃபெயிலியர். புணர்ப்பு தோஷம் இருந்தா தொழில் சூப்பரா இருக்கும். புணர்ப்பு தோஷத்துக்காரங்க தொழில கொடி கட்டி பறப்பாங்க. அதே மாதிரி நான் என்ன தொழிலுமே செய்யணும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு வந்து உட்கார்ற ஜாதகத்துக்கு எடுத்தெடுப்புல ஒரு பாயிண்ட் சொல்லலாம். என்னன்னா, சனி அவர் ஜாதகத்துல யாரை போய் தொடப்போதோ அதுதான் அவர் தொழில். நீங்க வேணா எல்லாருமே செக் பண்ணி பாருங்க, எல்லாருமே செக் பண்ணுங்க, 100% கரெக்டா இருக்குங்க. 100% கரெக்டா இருக்கு. என்னுடைய ஜாதகத்துல சனி கேதை தொடப்போகுது. என்னுடைய ஜாதகத்துல நான் படிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், செய்யறது சிவில் இன்ஜினியரிங் ப்ளஸ் அஸ்ட்ராலஜி. ஐயாவுக்கு தெரியும் நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனா எனக்கு பேர் வாங்கி தரப்போறது அஸ்ட்ராலஜியும் வாஸ்தும் இதுவும் தான். என் ஜாதகத்துல சூரியன் வந்து அதிகபட்ச பாகை. சூரியன் அதிக பாகை அடைஞ்சா என்ன தொழில் செய்யலாம்? கட்டடங்கள் கட்டலாமா? நான் சிவில் இன்ஜினியர். உயரமான கட்டடங்கள் சூரியன். எல்லா விஐபியும் நம்மளை பார்ப்பாங்களா? ஃபோன் பண்ணி நினைச்சு பேசுறாங்க. எதுக்கு? அவங்க தேவைக்காக நம்ம கிட்ட பேசுறாங்க. ஸோ அந்த உச்ச கிரகங்களும் நடந்திருக்கு. தொழில் என்னன்னு பார்க்கும்போது இது. ஆனா நம்ம ஒரு 16 வயசு 18 வயசுல காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது சொன்னா நம்புவோமா? சார் நான் என்ன படிச்சுட்டு இருக்கேன், நீங்க போய் ஜோசியம் பார்ப்பீங்க, வாஸ்து பார்ப்பீங்க, யோகா சென்டர் நடத்துவீங்க, இது என்ன போய் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆனால் நடந்தது இதுதாங்க. இது உங்க ஜாதகத்துக்கு மேட்ச் பண்ணி பாருங்க, நிச்சயம் கரெக்டா இருக்கும், கண்டிப்பா கரெக்டா இருக்கும். அந்த கால நிர்ணயம் எப்ப நிர்ணயம் பண்ணும்னா, உங்க ஜாதகத்துல 10ஆம் அதிபதியோ அல்லது கேது நின்ற நட்சத்திராதிபதியோ தசா புத்தி அந்தரம் நடத்தினா போதும், அது ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். நிச்சயமாக இது நடக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னாலும் வயதோட்டத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அதுல இன்னொரு மாதிரியான வயதோட்டம் என்ன அப்படின்னா, 40 வயதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொத்து வாங்கினா அவர்கிட்ட நிக்கிறது இல்லை. கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? வித்தர்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் எடுத்தெடுப்புல அவனுக்கு படிச்சு முடிச்சோன்னா பெரிய சம்பளம். இன்னைக்கு ஐடியில் இருக்கிற பசங்க சம்பளத்திலாம் கேட்டால் நமக்குலாம் இதெல்லாம் சம்பாதிக்க முடியுமான்னு நினைக்க சொல்லுது. ஏன்னா நம்ம காலத்துல இருந்த சம்பளம் வேற, இன்னைக்கு அவங்க சொல்ற சம்பளம் அவ்வளோ பெருசு. அவன் படன்னு லேண்ட் வாங்குறான். நிச்சயமான என்ன வேலை? பையன் அப்பா சொல்லிட்டாரு, அவன் போனால் எனக்கு தேவையில்லை, நீ வச்சுக்க அப்படிங்கிறாரு. அவரும் நல்லா விஐபி பிஸ்னஸ் மேன். ஸோ அவர் என்ன பண்ணுறான், நினைச்சதுக்கு பிளாட் வாங்குறான். நான் சொன்னது என்னன்னா, தம்பி நீ எத்தனை நாள் வாங்க, ஆனால் விற்கிற மாதிரி வாங்கினேன். என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, நீ விற்கிறதுக்கு தான் வாங்குற. 40க்கு மேலே சேரக்கூடிய சொத்து நிற்குங்க. 40க்கு மேலே சேரக்கூடிய சொத்து நிற்கும். 50லேருந்து 60க்குள்ளார ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம்னா அந்த பொண்ணோ பையனோ நல்லா பிழைப்பாங்க. 60 to 70 நீங்க ஒரு சமூக சேவை செஞ்சீங்கன்னா அது காலம் முழுக்க நிற்கும். 70 to 80 ஒரு தடவை வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு எந்திரிச்சோம்னா நம்முடைய ஆயுள் தீர்க்காயும். இது வயது வரத்துல ஒரு விதம். இந்த கணக்கில் பார்க்கும்போதுங்க, இந்த கோச்சார கிரகங்கள் ஒரு பயிற்சி ஆகுதுன்னா சந்தோஷப்படுறக்கோ வருத்தப்படுறக்கோ நம்ம ஜாதகம் அனுமதிக்கணும் நிச்சயமா. இதுல இன்னொரு இணைவு இருக்கு. நாம நார்மலா என்ன நினைப்போம், ஒரு ஜாதகத்தில் 2 கிரகங்கள் இணைஞ்சதுன்னா அதை வந்து கிரக இணைவா நம்ம நினைப்போம். 2 கிரகங்கள் ஒரு கட்டத்துல இணைன்னு கூட இல்லைங்க, அதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. 5லேருந்து 9 டிகிரிக்குள்ளார இணைஞ்சிருந்தாதான் இணைவினுடைய நெருக்கம் அப்படின்னு அர்த்தம்.
இது இன்னொரு மாதிரி இணைவு இருக்கு. என்னன்னா +or- 3 டிகிரி. இப்ப தனுசுல குரு இருக்கலாம், சனி பகவான் வந்து கடகத்துல கூட இருக்கலாம். ஆனா பாகை வந்து அவரும் 3 பாகை இவரும் 3 பாகைனா 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். இதுல யார் அதிக பாகை வாங்கியிருக்காங்களோ அவங்க இடத்துல இவர் இருக்காருன்னு அர்த்தம். இந்த நம்ம எப்படி பரிவர்த்தனையில் ஒரு கணக்கு எடுப்போம் அந்த மாதிரி அர்த்தம். இந்த இணைவை வைத்தும் அவர்களுக்கு நாம ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். நாம சொல்லக்கூடிய ஆலோசனை வருங்காலத்தை இருக்க வேண்டுமே தவிர கடந்த காலத்தையோ நிகழ்காலம் அப்பத்துக்கு நம்ம காமிச்சிக்கலாம். நானும் ஒரு நல்ல ஜோதிடர்னு காமிச்சிக்கலாம். ஆனால் எதிர்காலத்தை உரைப்பவர் தான் ஜோதிடர், எதிர்காலத்தை பாதுகாக்கிறவர் தான் ஜோதிடர். பயப்படுத்தவும் கூடாது, அதே சமயம் ரொம்ப அவரை வந்து எஸ்ட்ரீமா அவரை எக்ஸெப்டேஷன் பண்ணவும் கூடாது. அவரை என்ன பண்ணிடுறோம், தெளிவா இதுதான் சார் உங்களுக்கு நடக்க போகுது சார், எப்போ நடக்கும், 1 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் போட்டுக்கிறேன் கணக்கு, இந்த மாதம் இத்தனாம் தேதி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பிரபஞ்சம் சொல்லுது சார், நான் சொல்லல, பிரபஞ்சம் சொல்லுது. அவர் அடுத்தவருக்கு எடுத்துட்டு வருவார். எந்த ஒரு ஜோதிடர் ரிப்பீட்டர்ஸ் வராங்க அப்படின்னா அந்த ஜோதிடத்துடைய தன்மை சிறப்புன்னு அர்த்தங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய கஸ்டமர்ஸ் ரெகுலராக ஒரு மாதத்துல 2-3 டைம், நான் அதுக்குன்னு தனியாக குரூப் கூட வச்சிருக்கேன், அதுலேயே இருக்காங்க. அவங்க ரிப்பீட்டடாக வராங்க அப்படின்னாவே அவங்க நம்ம ஏதோ நாம் எடுத்த கணக்கு அவருக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொரு முறையும் இருக்குது, நம்மளுடைய சந்திரன் மேல வந்திருக்கிறவருடைய ராகு உட்காந்துருந்தாலும் மாந்தி உட்காந்துருந்தாலும் நம்ம சொல்ற கருத்துக்கள் அவங்களுக்கு ரீச் ஆகாது. இது ஒரு கெமிஸ்ட்ரி. நீங்க ஒரு குருமார்கிட்ட கத்துக்கிறீங்க, அவருடைய குருவும் அவருடைய சந்திரனும் நம்மளுடைய குருவோ சந்திரன் கூடயே சம்மந்தப்பட்டா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பசுமரத்து ஆணி போல உள்ள போய் உட்காரும். சரிங்களா? என்னுடைய குருநாதர் வந்துங்க ஜிகே, ஜோதிட ஞானி ஆச்சுங்களா, ஜோதிட ஞானி ஆச்சுங்களா. அவரை வந்து அவரோட ஜாதகத்தை வந்து நம்ம நண்பர்களுக்கு கொடுத்தாரு. அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற குருவும் ஒரே இணை. அவர் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம், தனுசு ராசி, என்னுடைய குரு அங்கேயே. அப்போ வந்துங்க அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு வந்து நைட்டு ஒரு 3 மணிக்கு எழுப்பி கேட்டால் கூட சொல்லுவோம். ஆமா, அவ்வளோ ஒரு விஷயங்கள். அவருடைய முறைக்குள்ளார நம்ம வந்துட்டோம்னா ஜோதிட உலகம் புதுசா தெரியும், பயம் விலகிறோம், புதுசா தெரியும். அவர்களை வந்து நம்ம நிறைய ஜாமக்கல் இதெல்லாம் நம்ம அவர் வகுப்புல படிச்சிருக்கிறோம். சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட டக்குன்னு அப்பயே செகண்டாக பதில் சொல்லிடலாம். அந்த விஷயத்தோட நானும் நண்பரும் வரையில பேசிட்டு வந்தோம் போன வாரம் நடந்தா. ஏன்னா இது நம்ம பேசுற கருத்துக்களை நம்ம சாரஜோதிடம் பேசினாலும் சுற்றி இருக்கக்கூடிய அருமையான டூல்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம பயன்படுத்துறது ஈஸி. ஏன் பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக நான் கற்றுக்க சொல்றேன்னா, ஆரம்பத்தில் நான் சொன்னதுதான், ஒரு தகப்பனாரை விட, ஒரு குருவை விட, அதாவது வாதியாரை விட, ஒரு உயரதிகாரியை விட உங்களை உயர்வான்னு நினைக்கிறாங்க. அப்போ நாம இன்னும் ஷார்ப்பாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த டூல்ஸு. ஒரு நண்பர் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு சம்பந்தம் இல்லாத புதிய நபர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. பேசும்போது அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துருது. சார் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயானாரு. நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன், 1 நிமிஷம் இந்த ஹோட்டல் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு நட்சத்திர ஹோட்டல் இது. போகிறோம், போய் உட்காந்து 3 பேரும் பேசுகிறோம். நான் போய் உட்காந்த உடனே அவர் பேச ஆரம்பிச்சோன்னே நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஆப்பில் இருக்கக்கூடிய ஜாமக்கோல் அதை வந்து ஆன் பண்ணி விட்டேன். ஆன் பண்ணி விட்டோன்னே உதயத்துக்கு 2ஆம் இடத்துல கவிப்பு காட்டுச்சு, உதயாதிபதி 8ஆம் இடத்தை காட்டுச்சு. 10 நிமிஷம் பேசிட்டாங்க. ஐயா 1 நிமிஷம் கொஞ்சம் வெளியே வர முடியுமான்னு. அவர் அப்படியே இருக்கட்டும்ட்டு வெளியே வந்தோன்னே, இவர் உங்களை ஏமாத்த போறாரு, பொய் சொல்றாரு, நம்பாதீங்க, பணத்தை கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு நான் வரட்டுமான்னு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நண்பர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாரு. 1 வாரம் கழிச்சு சொன்னாரு, சார் ஏமாந்துருந்தா பெரிய தொகை போயிருக்குங்க சார். நான் எப்படிங்க சார் செகண்டில் கண்டுபிடிச்சிங்க, ஜாதகம் ஞாபகம் வச்சிருந்தீங்களா? ஜாதகம் அல்ல, இது ஜாதகமே கிடையாது, இது வந்து பிரபஞ்சத்தினுடைய ஒரு சிஸ்டம். ஒருத்தர் பொய் சொல்றாரா உண்மை சொல்றாரு செகண்டும் சொல்லிவிடும். ஆனா பேசுற பேச்சுவார்த்தை பெரிய பேச்சுவார்த்தை, ஏமாந்தா என்ன ஆகுது? அதுக்கப்புறமேல அவர் ஜாதகத்தை போட்டு பார்த்தா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, யார் ஜாதகத்தில் எந்த திசை நடக்குதுன்னு பாக்குறோம் இல்லையா, அஷ்டமாதிபதியினுடைய தொடர்பு இருந்தா அவர் ஆசை காட்டி மோசம் போறாருன்னு அர்த்தம். அஷ்டமாதிபதி என்ன பண்ணுவாருன்னா, வைராஜாவை 1க்கு 2 தாங்க பாரு, பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டான், 50,000 கொடுத்தான், 1 லட்சம் வாங்கிட்டான், அடுத்து 2 லட்சம் கொடுக்க போறான் அப்படிமா, டக்குன்னு நம்ம முன்னாடி தான் கொடுத்து நோட்டை சரச்சரச்சுன்னு எண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் நடந்துச்சு எப்படின்னா 18ல் நடந்துச்சு, 2018-17. ராகு பகவான் எப்பெல்லாம் மிதுனத்துக்குள்ளார போறாரோ அப்பெல்லாம் ஒரு பெரிய சீட்டிங் நடக்குங்க. வேணும்னா ரிவைஸ் பண்ணி பாருங்க. 18 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துருமில்ல, பெரிய வியாதி வரும், வைரஸ் வரும். இதுதான் நம்ம கொரோனாவா சந்திச்சோம். இந்த ராகு திருவாதிரைக்குள்ளார போகும்போது ஆட்டமான ஆட்டம். சினி ஃபீல்டுல இத்தனை பேர் தான் ஒன்று சேர்ந்தாங்க, இத்தனை பேர் தான் பிரிஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நடந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் ஃபுல்லாக வளர்ந்துச்சு. இப்போ ஏஐ அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்திருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து விட்டலாச்சாரிய படத்துல தான் பார்த்துருப்போம், ஒரு உருவம் மாதிரி இன்னொரு உருவம். இதெல்லாம் ராகு பகவானுடைய ஒரு கொடுப்பினை. இந்த திதியில பார்த்தீங்கன்னா சதுர்த்தசி திதின்னு ஒன்று இருக்குது. நாம் அதை பற்றி வீக்காக தான் நினச்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும். ஏன்னா 4 கட்டமும் திதி சூன்யம், போச்சுரா உனக்கு வாஸ் அவுட் அப்படிமா. இந்த செல்போனை கொடுத்தது சதுர்த்தசி, இந்த செல்போனை கொடுத்தது சதுர்த்தசி.
எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சதுர்த்தசிக்காரங்க பேசிக்காக சோம்பேறிங்க. ஒரு சோம்பேறியால் தான் ஒரு நல்ல நுணுக்கத்தை கண்டுபிடிக்க முடியும். உழைப்பாளி சுறுசுறுப்பாக இருக்கவன் கொடுத்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவான். சோம்பேறி என்ன பண்ணுவான்னா டெக்னிக்காக யோசனை பண்ணுவான். சதுர்த்தியில் பிறக்கிறவங்க சதுர்த்தியில் பிறந்த விநாயகர் என்ன பண்ணாருங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பழத்தை வாங்கிட்டாரு. முருகன் அவசரப்பட்டு கோபப்பட்டு ஓடிட்டாரு. இந்த சதுர்த்தசி என்ன பண்ணுது அப்படின்னா, தனியாக டிவி பார்த்துட்டு இருந்தோம், தனியாக ஃபோன் வச்சுருந்தோம், சுற்றி சுற்றி ஃபோன் பண்ணுறது, தனியாக ரேடியோ கேட்டோம், பாட்டு கேட்டோம், தனியாக கால்குலேட்டர் வச்சுருந்தோம், தனியாக நெட் சென்டர் கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, பேப்பர், இது அத்தனையும் ஒன்று சேர்த்துனா என்னன்னு யோசனை பண்ணது இந்த சதுர்த்தசி. அப்போ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடணும்னா சதுர்த்தசிக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா கிடைச்சிடும். அவங்களுக்கு ஈஸியாக தெரியும், ஏங்க அலையிறீங்க, இது இங்கேயே வாங்கிக்கலாம், இது இங்கேயே வாங்கலாம், இதை இவங்க கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய திதி தான் சதுர்த்தசி. அந்த சதுர்த்தசியில் பிறந்தவங்க ஆரம்பத்தில் ஆனால் கஷ்டப்படுவாங்க. ஏன்னு கேட்டால் திதி சூன்யம் 4 கட்டத்தில் மாட்டிக்குது. எப்பயுமே திதி சூன்யம் பாக்கியில் திருச்சி ஜெயன் ஐயா தெரியும் இல்லைங்களா, அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று கொடுத்தாரு. அவருடைய நிறைய மீட்டிங் அவருக்கு நானும் போய் பேசியிருக்கேன், நம்ம மீட்டிங்கு வர சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட நல்ல ஒரு ஈடுபாடு நமக்கு உண்டு. அவர் சொன்ன வித்தியாசமான கருத்து அப்படியே மிராக்கலாக இருந்துச்சு, ஒரு பெரிய புரட்சி ஏற்படுச்சு. என்னன்னா, திதி சூன்யம் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு சதுர்த்தசி நடக்குதுன்னா அந்த திதி சூன்யங்கிறது மீன ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசிக்காரங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாள்னு சொன்னார். அப்படியே ரிவேர்ஸ்ல சொன்னார். ஐயா இப்படி சொல்றீங்களா, நாங்களே இப்படி நினைச்சிட்டு படிச்சுக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். உண்மை, நீங்க செக் பண்ணி பாருங்கன்னாரு. நான் நவமியில பிறந்தா சிம்ம விருச்சகம் திதி சூன்யம். அப்ப சிம்ம விருச்சத்துல கட்டடத்துல கிரகங்கள் தான் வேலை செய்யாதுன்னா கண்டிப்பா வேலை செய்யும், ஆனா சிரமப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா எச்சரிக்கையா இருக்க வேண்டியது என்னன்னா, நவமியோ தசமியோ நடக்கிறப்ப சிம்ம ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க ஜாக்கிரதையா இருக்கும். இதுதான் திதி சூன்யம். ஆனா நம்ம எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இது உண்மையான 100% உண்மை. நான் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வரும். அப்ப திதி சூன்யத்தை இது வரைக்கும் இனிமேல் எடுக்க வேண்டாம், எடுக்கணும். திதி சூன்யத்தில் என்ன எடுக்கிறோம்னா, ஒரு வீடு இருக்கு, நான் இன்ஜினியர்னால என்னோட மெத்தட்லயே சொல்றேன். ஒரு வீடு, அந்த வீட்டுல 12 ரூம்ஸ் இருக்கு, 12 அறைகள் இருக்கு. அந்த 12 அறைகள்ல நாம பிறக்கிறப்ப எந்த திதியில இருக்குமோ அந்த அறை, அந்த கட்டம் இருட்டா இருக்குன்னு அர்த்தம். அங்க இருக்கிற பொருள் அங்கதான் இருக்குது, ஆனா தொலைவி எடுக்கணும். தப்பி தவறி அந்த இடத்துல ஒரு குரு இருக்காரு, ஒரு சந்திரன் இருக்காரு, ஒரு செவ்வாய் இருக்காருன்னா கண்டிப்பா அந்த கிரகாதிபத்தியம் நம்மளை போராட வைக்கும். அப்ப அதுக்கு உண்டான கோயிலுக்கு நம்ம போகணும். இப்ப நவமி தேதியா, கூத்தனூர் சரஸ்வதி கோயில் எத்தனை வயசு ஆயிருக்குன்னு பாருங்க. அத்தனை தீபத்தை அங்க ஏற்றி வச்சு 2 மணி நேரம் இருந்துட்டு வந்தா வேலை செய்யும். ஏன்ட்டு ஒரு பையன் கேட்டோம், பசங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் இல்லையா, ஏங்க நீங்க திருமணஞ்சேரி போக சொல்றீங்க, திருமணஞ்சேரியில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுதா? நியாயமான கேள்வி, சிந்திக்க வேண்டிய கேள்வி. அப்புறம் இந்த கோயிலுக்கு போக சொல்றீங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாதான் எனக்கு நடக்குமா? இதே கோயில் இங்க இருக்கிற போனா நடக்காதா? தம்பி, நீ வச்சிருக்கிறது வோடஃபோனு, இங்க இருக்கிற டவர் ஜியோ, இங்க உன் போன் எடுக்காது. உன் போன் எடுக்கணும் என்ன பண்ணும், நீ ஐபோன் கூட வாங்கி வச்சிருக்கலாம், ஆனா உன் செல்லு எடுக்கணும்னா அதுக்கு உண்டான டவர் இருக்கணும். அப்ப நீ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த திதி சூன்யத்துக்கு உண்டான பரிகாரத்தை சொல்றோம். ஸோ இந்த முறைகளில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. வணக்கங்க. இந்த முறைகளில் நாம ஜோதிடத்தை எடுக்கும்போது ஜோதிடம் எளிமையா இருக்குங்க. ஏன்னா இப்ப ஜோதிடத்திலே பாருங்கம்மா, ஜோதிடத்திலே பார்த்தீங்கன்னா ஜோதிடருடைய வாக்கு வன்மையும் ஜோதிடருடைய பொருளாதாரமும் உயரணும்னா ஜோதிடர் அவருடைய ஜாதகத்துல 2ஆம் அதிபதி என்ன சொல்றாருன்னு கேட்க வேண்டாமா? அந்த 2ஆம் அதிபதி 7ல போய் உட்காந்துருக்கும் போது நீங்க திருமண பொருத்தத்துல ஸ்பெஷலிஸ்டா வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அவரே 5ஆம் இடத்துல உட்காந்தாருன்னா குழந்தை பாக்கியத்தை பத்தி பேசினா சிறப்பா இருக்கும். 8ஆம் இடத்துல உட்காந்தோம்னா ஐயா மாதிரி பயப்படுத்தினா சிறப்பா இருக்கும். நீ இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், கோடை இடி. அவர் ஆயில்யம் இல்லையா, துலா இலக்கணம் ஆயில்யங்களா, ஆயில்யம் இல்லையா, ஆயில்யம் என்ன பண்ணுங்க 5 சேஷன். அவர்கிட்ட 5 ஐடியா இருக்கும் எப்பயுமே. ஆயில்ய நட்சத்திரத்துக்காரர்கிட்ட 5 ஐடியா. இந்த செல் வாங்கணுமா கேட்டா இந்த செல் வாங்காத இதை வாங்குவாரு, இந்த கம்ப்யூட்டர் வாங்க இதை வாங்காத இதை வாங்குவாரு, இந்த கார் வாங்கணும் அதை வாங்குவாரு. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பேனா வாங்கணும்னா குழம்புவாங்க. ஏன்னா 5 ஐடியா இருக்க. இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் அடுத்தவங்க கிட்ட ஐடியா கிட்ட சூப்பரா இருக்கும். ஆனா அடுத்தவங்க எல்லாத்துக்கும் இவங்க தான் ஐடியா சொல்லணும். ஒரு மருந்து மாத்திரை கேட்க மாட்டேங்குது, ஆயில்ய நட்சத்திரத்துக்கார கையால வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா கேட்கும். ஏன்னா ஆயில்யத்துல தான் அமிர்தம் விழுந்த இடம். மகாவிஷ்ணுவை பார்க்கடலில் இருக்கக்கூடிய வாசிக்கு பாம்பை கடையும் போது அது முதல்ல விஷத்தை கக்குச்சு, சிவன் பிடிச்சி இது பண்ணாரு, அதெல்லாம் திருவாதிரை நட்சத்திரம். அதுக்கப்புறமே அமிர்தம் விழுந்த இடம் தான் இந்த ஆயில்யம். அப்போ ஆயில்யத்துக்கு அவ்வளோ போகுது. இப்போ நம்ம இந்த சொல்லிட்டு வந்த விஷயம் என்னன்னா, 2ஆம் அதிபதி எங்க உட்காந்துருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது 2ஆம் அதிபதி 7ல உட்காந்துருக்கிற ஜோதிடர்கள் திருமண பொருத்தத்தில் மிகப்பெரிய அளவுல பெயர் புகழ் பொருள் 3மே வாங்குவாங்க. அப்படி நம்ம வகை பிரிச்சுக்கணும். ஒரு காலத்துல MPBSன்னு ஒரு டாக்டர் இருந்தாரு, அவர்கிட்ட தான் 108 வியாதிக்கு நம்ம போயிட்டு இருந்தோம்.
இன்னைக்கு என்ன பண்றோம்? இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், டென்டல் தனி ஆச்சுங்களா, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், சுகர். அதுதான் சுகர் தனியா எப்படிதான் வந்துச்சுன்னு தெரியல. இது சுகருங்கிறது உருவாக்கப்பட்ட ஒரு கார்பரேட் விஷயம். ஆமா, அதை பத்தி பேசணும்னா இலுமினாட்டிஸ் எல்லாம் வருங்க. அது பெரிய சமாச்சாரம். இதெல்லாம் நம்ம பிரிச்சிடும் இல்லையா? இதே மாதிரி நாமளும் அப்டேட் ஆகணும். எப்படி அப்டேட் ஆகணும்னா, நமக்கு 2ஆம் அதிபதி என்ன சொல்றாரோ அவருடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்டான நிறைய பொருளும் புகழும் எல்லாமே வந்து சேரும். அப்போ வந்துங்க அப்படி செய்யும்போது திருமண பொருத்த ஸ்பெஷலிஸ்டா வரும்போது ஜாதகத்துல 10 பொருத்தம் பார்க்கறது கூட இந்த கெமிஸ்ட்ரின்னு நான் சொன்ன இந்த விஷயத்த பாருங்க. ஒரு ஜாதகம் ஒரு ஜாதகத்தோட சேரும்போது கெமிஸ்ட்ரி, பால் தயிருடன் சேரும்போது தயிரா மாறுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம 10 பொருத்தம் இருக்குது, இங்க செவ்வாய் நல்லா இருக்குது, இங்க சுக்கிரன் நல்லா இருக்குன்னு பார்த்தா மட்டும் பத்தாது. இந்த கெமிஸ்ட்ரி ரெண்டையும் இணைச்சு பார்க்குறோம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, 2 வருஷம் பொழைச்சிட்டு உங்ககிட்ட வந்துட்டாங்க. இப்போ அந்த ஜாதகத்தை எப்படி பார்ப்பீங்களோ அப்படி பொருத்தத்துக்கு முன்னாடி பாருங்க. நம்ம பொருத்தத்துக்கு முன்னாடி என்ன பண்றோம்னா, தசை பொருத்தம் இருக்குதா, கயிறு தட்டுதா இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு விட்டுறோம். ஆனால் ஜாதக இணைவுல அந்த கெமிஸ்ட்ரியை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா அந்த தம்பதியர் 99% சூப்பரா இருப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம். நான் திருமணம் செஞ்சு வச்சு அந்த பொண்ணு கல்யாணம் மேரேஜ் ஆகி அந்த பொண்ணோட குழந்தைக்கு அந்த சீர் செய்கிற வரைக்கும் நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது இந்த கம்பேரிசன் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய குருநாதர் சொல்லி தந்துட்டு இருந்தார். தசை பொருத்தங்கிறது பெரிய விஷயம் இல்லைப்பா, அதில் முக்கியமான பொருத்தங்கள் 5 பொருத்தத்தை மட்டும் பாருங்க, மற்றதை எடுக்க வேணாம். அதுக்கு அடுத்தது ஒரு ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல செவ்வாய் லக்கணத்தை பார்த்துட்டா நிச்சயம் அந்த பொண்ணு எவ்வளவு மோசமான கணவனா இருந்தாலும் அவங்க கூட பழைப்பான். நல்லா பாத்தீங்க, செவ்வாய் லக்கணத்தை பார்த்துட்டாலோ லக்கணாதிபதியை பார்த்துட்டாலோ எவ்வளவு கடினமான கணவனா இருந்தாலும் அவங்க கூட பொழைச்சு அவனை திருத்திடுவான். அதே செவ்வாய் ராகுவோட இணைஞ்சு 11:3 உட்காந்தா எந்த நிமிஷம் சொன்னாலும் கட்டி தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுவான். நான் ஒருத்தங்கிட்ட வந்தவங்கிட்ட கேட்டேன், ஏமா மருமக வந்து தாலி கட்டி தூக்கி போட்டுச்சானா? ஆமாங்க. சரி, தாலி செய்யும் போது டிசைன் சரியில்லைன்னு 2 தடவை செஞ்சீங்களா, போய் செய்யல? ஆமாங்க. இதெல்லாம் எதை வச்சு சொல்லலாம்? அனுசம் சம்மந்தப்பட்டா நீங்க அது டக்குன்னு அடிக்கலாம், கண்டிப்பா கரெக்டா இருக்கும். 8வது 2வது அந்த தாலியினுடைய ஒரு தோஷம் உள்ள நட்சத்திரமா அனுசம் வரும். அனுச நட்சத்திரத்துக்காரங்க கொடி செஞ்சாங்கன்னா அது ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும், அது ஜாக்கிரதை. அதே மாதிரி அவங்க தப்பி தவறி ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு பேங்க்ல கொண்டு போய் அதை படிக்க வச்சுட்டாங்க, திரும்பாது. அதே இடத்துல ஒரு தோஷமான ஒரு கிரக அமைப்பு அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்கள தான் தாலி போட சொல்றது. அதுக்கு கூட நான் சொல்றேங்க, இந்த யூடியூப் வாயிலாவே நிறைய ஜோதிடர் நம்ம சொல்றோம், அம்மன் கோயிலில் போய் தாலி கட்டி போட்டுருங்கண்ணே, அப்படிலாம் செய்ய வேண்டாம். அதுக்கு போல என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன பொட்டு ஒன்று, தாலி மாதிரியே இருக்கக்கூடிய சின்ன பொட்டு, ஒரு 200 மில்லி 300 மில்லிகிராம் தங்கம் தான் இருக்கும். அதை வந்து ஒரு மஞ்சள் நூலில் கோர்த்து 21 நாள் கட்டியிருக்கணும். ஒரு நல்ல முகூர்த்த நாளில் அதை மணமகனையே கட்ட சொல்லி 2வது அலியாவே கட்ட சொல்லி 21 நாள் கழிச்சு அதை கொண்டு போய் ஒரு காணிக்கையோட அம்மன் கோயிலில் போடுங்க. எக்காரணத்தை கொண்டும் கட்டி இருக்கிறத அப்படியே நீங்க கழட்டி போடுறது ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றேன்னா, உங்க திருமணத்துக்கு எத்தனை பேர் வந்திருந்தாங்க? 500, 1000, 2000, அது நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி. அந்த திருமணத்துல மட்டும் அந்த வாழ்த்தும் போதுங்க, அந்த பொண்ணு மாப்பிள்ளை காலில் விழும்போது ஒவ்வொரு மனுஷனும் தெய்வம் ஆயிடுவான், முழு மனசோட ஆசீர்வாதம் பண்ணுவான். நீங்க ஏதோ ஒரு விஷயமா ஒரு இடத்துக்கு போயிருக்கிறீங்க, ஒரு 5 வயசு 10 வயசு பிள்ளை ஓடியாந்து தாத்தா மாமா இந்த மாதிரி என்ன ஒரு பிறந்த நாள் ஆசீர்வாதம் பண்ணு காலில் விழுந்தா உங்க மனசுல தெய்வம் வந்து அந்த செகண்ட் இருக்கும், அந்த செகண்ட் உட்காந்துரும். நீங்க ஆசீர்வாதம் பண்றதுல ஒரு துளி அப்பளுக்கற்று ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. அப்படி ஆசீர்வாதம் பண்ணி கட்டப்பட்ட அந்த தாலி ஒரு பொது இடத்துக்கு போகலாமா? யோசனை பண்ணி பாருங்க. நிறைய ஜோதிடர் சொல்லி இதை செஞ்சிருக்காங்க, நிறைய என்கிட்ட வந்து சொல்றாங்க. நான் தங்க விலை ஏறிச்சு, அது லாஸ் ஆகுது, அது வேற விஷயம், அதெல்லாம் சொல்லல. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை வீண் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா கல்யாண ஆல்பத்தை எடுத்து பார்க்க சொல்றேன். ஏங்க சார் அதை பார்த்தா தான் கஷ்டம் அதிகமாகுதுன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா எடுத்து 2 பேரும் உட்காந்து பார்க்கணும். 2 பேர் உட்காந்து பார்க்கலைங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு பாக்குறீங்கன்னு வைங்க, அந்த ஒவ்வொரு ஆல்பத்திலையும் சில பேர் காணாம போயிருப்பாங்க தெரியுமா, சில பேர் புதுசா வந்திருப்பாங்க, இப்ப புதுசா நம்ம கூட லைவ்ல இருப்பாங்க, ப்ரீவியஸ்ல அவங்க காணாம போயிருப்பாங்க. அப்ப என்ன டக்குன்னு அட மாமா இருந்தாரு போயிட்டாரு, அடடா அம்மா எரிஞ்சு போயிடுச்சு, அடடா இப்படி சொல்லும் போது உறவுகளோட வேல்யூஸ் உள்ள வந்து உட்காரும். அப்படி மேல புருஷன் முன்னாடி சண்டை வராது. இன்னொன்னு, இதுல ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் சொல்றேன். கணவன் மனைவி பிரச்சனைக்காக எப்போ வரும்? சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தா வரும், சுக்கிரன் செவ்வாய் பார்த்தா வரும், இதெல்லாம் இருக்கும். அதுக்காக உங்ககிட்ட வந்து கேட்க வராங்கன்னா ஒரே ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேங்க. ஐயாவோட நட்சத்திரமா தான் ஆயில்ய நட்சத்திரத்துல திரௌபதி அம்மனுக்கு போய் கொஞ்சம் சக்கரை பொங்கல் வச்சுக்கிட்டு போய் அர்ச்சனை செஞ்சு அங்கே தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை குறையும். இது ஒரு அற்புதமான பரிகாரங்க, செஞ்சு நல்லா இருக்காங்க. நம்ம எப்பயுமே ஆயில்ய நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு திரௌபதி அம்மன் அதை பகவதி அம்மன் கூட சொல்லுவாங்க. திரௌபதி அம்மன் அந்த கோயிலில் போய் சக்கரை பொங்கல் வச்சுக்கிட்டு போய் வழிபாடு பண்ணி தீபம் ஏற்றி வச்சு 9 முறை சுற்றியும் வரலாம், தப்பு இல்லை. வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா கணவன் மனைவி பிரச்சனை குறையும், சண்டை சச்சரவு குறைஞ்சிருங்க.
சண்டை சச்சரவு குறைஞ்சிரும். 2 பேரும் போறது சிறப்பு, முடியலன்னா அந்த அம்மா மட்டும் கூட போகலாம். இது நாம நினைக்கிறோம் அதெல்லாம் தேவையா அப்படின்னு நினைக்கிறோம். தேவைங்க. எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க வெளியூர்ல இருந்து. அந்த அம்மாவுக்கு வயசு 63, அந்த ஐயாவுக்கு வயசு 71. 2 பேருக்கும் பென்ஷன் வருது. ஆனா டெய்லி சண்டைங்கிறாங்க. என்னம்மா, பையன் ஃபாரின்ல இருக்கான், பொண்ணு அது சென்னையில இருக்குது. இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க 2 பேர் தான் இருக்கீங்களா? ஆமா. என்ன பிரச்சனை வருது? சண்டை வருதுங்க. எப்படிங்க சண்டை வருது? யோசனை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஆரம்பத்துல நம்ம வந்துடணும். ஒரு நட்சத்திரத்தினுடைய குணாதிசயம் பகை நட்சத்திரத்துடைய குணாதிசயோட ஒத்து போகாது. இது உண்மை, அடிப்படை பாடம். அது எங்க வேலை செய்யுது? 71 வேலை செய்யுது. அப்புறம் சொல்லிட்டேன், அம்மா நீ வந்து வேற வழி இல்லை, நாம வாங்கின வர இவ்வளவுதான், அவன் பிரார்த்தம் இவ்வளவுதான். ஏனும்னா ஒண்ணு பண்ணுங்க, கோபம் வருது, சண்டை வருது, 21 முறை ஓம் நமச்சிவாய மந்திரத்தை மெதுவா சொல்லுங்கன்ற. சொல்லிட்டு சண்டை போடலாமா? சொல்லிட்டு சண்டை போடுங்க, தப்பு இல்லை. ஆனா சொல்லி முடிக்கிறப்ப சண்டை மாறிடும். அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இந்த மாதிரி வந்துங்க, நாம் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் வந்து கலந்துக்கும் போது ஏதாவது ஒரு கருத்துக்கள், நிறைய ஜாம்பவான்கள் வராங்க, நிறைய ஐயாலாம், சௌரிராஜன் ஐயாலாம் மிகப்பெரிய அனுபவசாலி, அவங்க வராங்க, கணேசன் ஐயா, ராஜரத்ன ஐயா, அந்த மாதிரி நிறைய இது ஆய்வு பண்ண ஆசான்கள் வராங்க. இவங்க கிட்ட இருந்து ஒரு மீட்டிங் நம்ம சந்திக்கும் போதுங்க, நம்ம ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணிட்டோம். நீங்க கிட்டத்தட்ட நீங்க ஒரு 1 லட்ச ரூபா சம்பாரிச்சதுக்கு மேல, ஒரே ஒரு வாசகம், அந்த வாசகம் பல பேர்த்து வாழ்க்கையை மாத்திரும். அதுக்காக தாங்க இந்த மாதிரி கருத்தரங்கள்ல இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வர்றதுக்கெல்லாம் காரணம் அதுதான். நான் போன மீட்டிங் வந்துங்க, பண்டிட் பாலசுப்ரமணியம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அருமையான ஒரு குரு, நல்ல நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ஆய்வு பண்ணி கொடுக்குறவர். அவர் மீட்டிங்கு தொடர்ந்து ஒரு நண்பர் வந்துட்டு இருந்தார். நான் ஒரு மீட்டிங்ல நான் பேச்சாளராக பேசுவேன். அந்த நண்பரை கூப்பிட்டேன், என்னன்னா நீங்க தொடர்ந்து வரீங்களே, எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டேன். அந்த நண்பர் கூட அதை பார்த்துட்டு இருப்பாரு. ராமேஸ்வரத்துலேருந்து வராருங்க. இதை நான் அந்த மீட்டிங்லேயே நான் பதிவு பண்ணேன். நீங்க ஈசன் தொலைக்காட்சியில் போட்டு பார்த்தீங்கன்னா அது வரும். ராமேஸ்வரத்துல இருந்துங்க திருச்செங்கோடு எவ்வளவு தூரங்க, பையன் தூக்கிட்டு வராரு. சார் நீங்க ஜோசியரானா? இல்லைங்க சார். இல்லைங்க, அவர் ஜோசியர் அல்ல, ஜோதிட ஆர்வலர். அவர் ஆர்வலருங்க. ஆர்வலர் வந்துங்க கிட்டத்தட்ட நாகேஸ்வரத்துல இருந்து, திருநாகேஸ்வரத்துல இருந்து வராருங்க. இங்கதான் வருவீங்களா? வேற சென்னையில போட்டா சென்னை போவோம் சார். என்ன ஒரு ஆச்சரியம். நேரத்தை ஒதுக்கி அவர் வேற பிசினஸ் பண்றாரு, ஆனா மீட்டிங் போடும்போது டக்குன்னு அட்டன் பண்றாரு. அப்ப வந்துங்க இந்த ஜோதிடம் அவருக்கு ஏதோ பண்ண போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த ஜோதிடத்துல வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் முக்கியம் இல்ல, பாஸ்ட் டென்ஸ் முக்கியம் இல்ல, ஃபியூச்சர் தான் முக்கியம். நாம வந்து என்ன தீர்ப்பு கொடுக்க போறோங்கிறது நம்ம ஒரு எதிர்பார்ப்பு கெஸ் பண்ணி கொடுக்கறதா முக்கியம். அப்படிங்கிறப்ப நமக்கு தேவையான டூலு இந்த மாதிரி பெரிய பெரிய பேச்சாளர்கள் பேசும்போது நமக்கு கிடைக்குது. அப்படின்னால வந்து இதை வந்து நல்லா கவனமா குறிச்சு வச்சுக்கிட்டோம்னா நிச்சயம் நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். உங்களுடைய பயன்பாட்டில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் சொன்ன கெமிஸ்ட்ரியிலையோ, நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன், அதுலேயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமோ நெருடலோ வந்தால் உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய பெயர் MA ஜெகநாதன், வாஸ்து ஜோதிடர். வாஸ்து தான் மேக்சிமம் பார்க்குறோம், ஜோதிடத்தில் முழுக்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் சன் அஸ்ட்ரோ அகாடமின்னு ஜோதிடமும் வாஸ்து சொல்லித்தர ஒரு அகாடமி வச்சுருக்கோம். என்னுடன் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியினுடைய செயலாளர் முருகேசன் ஐயாவும் நம்மளோட கலந்து இதில் பணியாற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 73 63 6000 33 7373600033. இந்த எண்ணில் நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன்று இருக்குது, அந்த குரூப்பில் உங்களை இணைச்சிருவோம். அந்த குரூப்ல இருந்து தினசரி நல்ல நேரத்துக்கு உண்டான காலண்டர் வரும். என்ன திதி நடக்குது, என்ன கரணம் நடக்குது, யோகமா அவயோகமா, இதெல்லாம் அதில் வரும். இது ஏன் வந்து கவனிக்க சொல்கிறேன்னா, ஒரு விவசாயி எனக்கு ஃபோன் பண்ணார். சார் 3 தடவை நான் வந்து மருந்து அடித்தேன், பூச்சி சாகலை, என்னங்கய்யா பண்ணலாம் அப்படின்னாரு. நீங்கள் 3 தடவை மருந்து அடித்த நாளையும் குறித்து கொடுங்க. என்ன குறித்து கொடுத்தாரு. நம்மளுடைய அந்த குரூப்லேருந்து காலண்டர் டெய்லி போகும். அந்த காலண்டரில் காமிச்சேன், நேத்திரமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. பூச்சி எப்படி சாகும்? புரியுதுங்களா? நேத்திரமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. நீ அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதானே. அப்புறம் என்னதான் பண்ணுனார், நேத்திரம் 0 ஜீவன் 0 இருந்து கீழ் நோக்கு நாளா இருந்தால் நிச்சயம் நீ வந்து வேரில் அடிக்கக்கூடிய மருந்து கேட்கும், பயிருக்கு அடிக்கிற மருந்து சம நோக்கு நாள் கண்டிப்பாக கேட்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி கொடுத்தோம். இந்த மாதிரி துணுக்குகளும் அதில் விஷயங்கள் உள்ள வரும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு அம்மா சொன்னாங்க, ஆடு பிடிச்சிட்டு வந்தா எனக்கு நிற்க மாட்டேங்குது, கைத்தால போயிடுது, மாடு பிடிச்சிட்டு வந்தா இது நிற்க மாட்டேங்குது, இதெல்லாம் சொன்னாங்க. மாடு பிடிச்சிட்டு வந்த தேதியை கொடு, பிடிச்சி பார்த்தா அதில் நேத்திர ஜீவன் இல்லை. நேத்திர ஜீவன் இருக்கும்போது கால்நடை பிடிச்சிட்டு வரோம், மருந்து அடிக்கும் போது அது இல்லாதப்ப அதை அடிக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அந்த குரூப்ல வரும், யாரு வேணாலும் இணைஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிரியா யோகான்னு சொல்லக்கூடிய அற்புதமான யோகா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிரியா யோகாவில் மனப்பதட்டத்தை நிவர்த்தி பண்ணிக்க முடியும். சும்மா ஒரு 5 நிமிஷத்துல பண்ணிக்க முடியும். மனப்பதட்டத்தை நிவர்த்தி பண்ணிக்க முடியும். நல்ல ஞாபக சக்தியை வளர்த்திக்க முடியும். குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க வைக்க முடியும்.
இதெல்லாம் கொஞ்சம் எலெக்ஷனுக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா பரவாயில்ல நீங்க நினைப்பீங்க. குழந்தைகளுடைய சொல் பேச்சுக்கு வந்து கேட்கலாம். இதெல்லாம் அதுல இருக்குதுங்க. இந்த அற்புதமான யோகாவில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு, நம்ம இதில் தான் இருக்காரு. உலகம் முழுக்க இதனுடைய இணைவுகள் இருக்கு. 2 கோடி பேர் இருக்கிறாங்க. 2 கோடி பேர் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்மளுடைய யோகா சென்டர் இருக்கும். இந்த யோகாவிலிருந்து ஒரு சில சூட்சமமான எளிமையான விஷயங்கள் அதில் கொடுப்போம், தொடர்ந்து கொடுப்போம். அதை நீங்களும் கற்றுக்கிட்டு வாடிக்கையாளர் நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தா நிச்சயம் நினைவாற்றல் நல்ல சிங்கம் போல தைரியம் வரும்பாங்க. பணிவில் ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமான பணிவு வரும்னு சொல்லுவாங்க. அந்த கிரியா கற்றுக்கிட்டவங்களுக்கு சிங்கம் மாதிரி அணைச்சி இருக்குமா. அவங்க ஒரு இடத்துல நின்னாங்கன்னா அது போற வரைக்கும் தான் புதிய நபர், போன உடனே அவர் பிரகாசிக்கப்படுவார். அந்த அளவுக்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. இது எல்லாமே நம்ம இதில் வருங்க, இணைஞ்சிக்கங்க. இந்த ஒரு அரிய வாய்ப்புகளை கொடுத்த கௌரவ தலைவர் ஐயா விஜயன் ஐயா அவர்களுக்கும், தலைவர் ஐயா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் செயலாளர் துரைசாமி ஐயா அவர்களுக்கும், மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளரின் சங்கத்தின் இணை செயலாளர் MA ஜெகநாதன். நன்றி, வணக்கம். ஐயாவோட உரை ரொம்ப வித்தியாசமா நிறைய விஷயத்த கொடுத்துருக்காரு. பட்டு திருச்செங்கோடு சங்கத்திலேருந்து வந்து இப்போ சேலம் சங்கத்தை வந்து சிறப்பிச்சு கொடுத்ததுக்காக நம்ம எல்லாருடைய சார்பிலையுமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஐயாவுக்கு நம்ம சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் அவர்கள் வந்து பொன்னாட போத்தி கௌரவிக்கணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு ஜோதிட சங்கம் 247வது மாதாந்திர கருத்தரங்கம் நடைபெற்றுச்சு. போன மாதம் வந்து திருச்செங்கோடு ஜோதிட சங்கம் 247வது சங்கம். இந்த சங்கம் வந்து தாய் சங்கத்தில் இருந்து தான் நாங்கள் வெளியே வந்தோம். ஆறு கடக ராமசாமியும் இவர் இன்னும் நாகலிங்கம் 2 பேரெல்லாம் அங்கேருந்து வெளியே வந்து இதை நடத்தி பெருசாக கொண்டாட்டோம். இவர் தான் இப்போ வந்து இணை செயலாளர், முருகேசன் வந்து தலைவர், முருகேசன் செயலாளர், நாகலிங்கம் தான் தலைவர். இப்படி நாங்கள் வந்து ஒரு பெரிய சங்கத்தை கட்டி காத்து கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். அதில் எது இடையூறுகள் இல்லாமல் இப்போ இவர் மாரி இருக்கிறவங்க எல்லாம் உள்ளே போந்து, இளமையாக இருக்கிறவங்க எல்லாம் உள்ளே போந்து கொஞ்சம் அந்த சங்கத்தை பெருசுபடுத்தணும். அதே போல் அந்த சங்கத்தில் ஆரம்ப காலத்து உறுப்பினர் நம்ம ராஜரத்னம், இவரும் அங்கே தான் இருக்கிறார். அப்போ இருந்து இருக்கிறோம், ஆரம்பத்துலேருந்து இருக்கிறோம். அது போல் இந்த சங்கத்துக்கு வந்ததுனால எங்கள் சங்கத்துக்கும் நன்றி, உங்களுக்கு நன்றி. நன்றி.